ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி. மார்னிங் என்னுடைய க்ரீன் டீ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீன் டீ இன்டேக் பண்ணிட்டேன். டைம் ஆகிடுச்சு, பாப்பா லேட்டாக எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கிளப்பி விட்டுட்டு நான் ஒரு பக்கம் எனக்கு க்ரீன் டீ குடிச்சிட்டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா ரொம்ப நாளாக என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃபீவர் கண்ட்ரோல் ஆகிக்குது. இது 1 பார்ட் பப்பு சாதம். இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது ரொம்ப அடம் பண்ணி நேற்றுலேருந்து கேட்டே இருந்தாங்க, அதனால் இது செஞ்சேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெப்பர் நிறைய தூக்கலாக போட்டு ட்ரிபிள் ஆம்லேட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சைட் டிஷ் கொடுத்துட்டேன். 2 ஸ்பூன் அவங்களுக்கு. ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எது கொடுத்தாலும் ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாம் கோல்ட் ஆகுதுனால நான் இன்றைக்கி பிஸ்கெட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை என்றைக்குமே இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை, ரொம்ப ரேர். வற்புறுத்தி கேட்டாங்க, சரி குழந்தைங்க கேட்குறாங்கன்னு கொடுத்துருக்கேன். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டேன். ஹாட் வாட்ரு தொடவே முடியல. இதுதான் இன்றைக்கான லஞ்ச். ஓகேங்களா? அவ்வளோதான், பேக் பண்ணிட்டோம். இது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு லஞ்சு. ஆவி பறக்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுனா கோல்டு கொஞ்சம் செட் ஆகும்ல, அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டேன். எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்தி தான். ஓகேங்களா? கீயில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரோட்டீனுக்கு பருப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் பாப்பாவுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு என்னென்னா கோல்டாக இருக்குல்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, சிம்பிளாக முடிச்சிட்டேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல. பாப்பா நல்லா சுட தண்ணி குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பின்னல் போட்டு தான் அனுப்பணும்னு டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரிஷிகா. அதனால் இப்படி தான் நான் வேர் பண்ணி அனுப்புகிறேன் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல். ஓகேங்களா? நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கம்பல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவங்களே அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ பாப்பாலாம் போயிட்டாங்க, ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இப்போ ரித்வின் குளிக்க வச்சுட்டு முழுக்க தலையில் எண்ணெய். எனக்கு எண்ணெய் வச்சாவே பிடிக்காது. எண்ணெய் வச்சா தொடை மம்மின்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் தச்சோரன்னு சொல்லிட்டு தலையில் பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுருக்கேன். இவனுக்கு இப்போ சூடாக போட்டு வந்துட்டேன் ஊட்டிடலான்னு சொல்லிட்டு. மதியம் நான் எதனா தோசை ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ராகி தோசை அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எதனா ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வரைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே கோல்ட் ஆகுது. நான் எதுவுமே வெஜிடபிள்ஸ் செய்ய முடியல. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால தான் இன்றைக்கி சாம்பார் சாதம், பப்பு சாதம், எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி கீலாம் கொஞ்சம் ஊற்றி செய்வேன். கொஞ்சம் கீ கம்மி பண்ணிட்டேன் கோல்டுனால, வேறு எதுவும் இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 1 பார்ட் பப்பு சாதம் இது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1 பார்ட் ரசம் சாதமும் குக்கரில் செய்யலாம், சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சோ இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். நான் பேசிங்கிறேன், அவனும் அதே மாதிரி பேசுகிறான் பாருங்கள். இப்போ எனக்கு என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சாப்பாடு ஊட்டுற ஒர்க் இருக்குது. இது முடிச்சிட்டோன்னே பால்கார் வந்துடுவாங்க. நம்ம பால் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிக்கணும். எனக்கு ஏர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன் தேர்ஸ்டேயில். அதனால் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் பூஜை சாமான்லாம் தொலைக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஓகேங்களா? பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் மேலே ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. அதான் ரித்வின் எண்ணெய் வச்சோடனே ஹேர் கட்டிங் சரியாகவே பண்ணல. இப்போது லாஸ்ட் மந்த் ஜூன் லாஸ்ட்டில் பண்ணாங்க ஹேர் கட்டிங். இவனுக்கு சரியாகவே பண்ணல. அதனால் நல்லா ஆயில் வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுன்னா நம்ம பர்த்டே முடிஞ்சோடனே நம்ம மொட்டை அடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஹாய், சாப்பிட்டீங்களா? நான் ஒன்றும் கேட்குறேன், சாப்பிட்டீங்களா? சமாளிக்க முடியாது, இப்படி தான் பேசிட்டு இருப்பார். கையில் நம்ம அந்த சில்வர் பேங்கிள் போட்டாலும் கழட்டிடுவார். எங்கே போட்டீங்க மம்மி? நேற்று போட்டல, அது இருக்க பேர் அங்கே மேலே வச்சுட்ருக்கேன் ஷெல்ஃபில். எனக்கு ஹீட் பபிள்ஸ் மாதிரி வருது, என்னன்னே தெரியல. நான் ஹீட் ஐட்டமே 2 டேஸாக சாப்பிடல. எக்கு மட்டும் தான் சாப்பிட்றேன். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே கை வைக்க முடியல, இங்கே பெயினாக இருக்குது, தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சிட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா தண்ணி சரியாகவே குடிக்கிறதில்ல 1 வீக்காக. அதால் கூட இருக்கலாம். நம்ம தான் கேர் பண்ணிக்கணும் நம்ம ஹெல்த்துக்கு. எந்த ப்ராப்ளம் எப்படி இருந்தாலும் வீட்டில் ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி. இது ஒரு அழகுக்காக மோஸ்ட்லி சொல்லுவாங்க. நம்ம அதுக்காக பண்ணல. நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும் நம்ம நினச்சி நம்ம செல்ஃபாக மோட்டிவேஷன் ஆகி நம்மளுக்காக பண்ணுறோம், க்ரூம் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஆன்லைனில் ஒரு 4 saree வாங்கியிருந்தேன். அந்த saree ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். சரி, ப்ளவுஸ் வந்த பிறகு நம்ம
அந்த ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு, நேற்று தான் வந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நல்லா இருக்கா இல்லையா, ஆன்லைனில் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நான் ரித்வினுக்கு என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒர்க்லாம் இருக்குது, அதனால் இவனை தூங்க வைக்கணும். அதனால் மில்க் இருந்துச்சு, அதனால் சூடாக வந்து இந்த முஸ்லி வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் எப்போவுமே சுகர் இல்லாமல் தான் இன்டேக் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்னோடய சாரீஸ் வந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 4 saree வந்து இன்ஸ்டாவில் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த saree பார்க்க சொல்ல தோணிகிட்டே இருக்கும். ஒரு 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு saree பார்த்தனா டக்குன்னு வாங்க மாட்டேன். நம்மளுக்கு எதனா யூஸ் இருக்கா, எதனா ஃபங்க்ஷன் இருக்குமா, அதுக்கு எதனா வேர் பண்ணலாமா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கா, இது எல்லாமே நான் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து ஒரு saree வாங்குவேன். அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக வந்து சும்மா எங்கன்னா வெளியே போனாவே saree கட்டலாம், எல்லாமே இந்த பட்டு saree அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு ஹெவி sarees தான் என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு வேர் பண்ணதுக்கு என்கிட்ட சிம்பிளாகவும் இருக்கணும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேஜ் ஒரே பேஜில் மட்டும் மொத்தமாக நான் வாங்கலை. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஜில் வந்து நான் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக நம்மளுக்கு ஓகே, கஸ்டமரோட ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணுவேன். எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மந்த் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கலருக்காகவே நான் வாங்கினேன். என்கிட்ட இந்த கலர் இல்லவே இல்லை. இந்த saree தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக எலிஃபண்ட் போட்டிருக்கோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது தெரியல, டார்க் ப்ரௌன். இது ஆக்சுவலாக ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இது வந்து கான்ட்ராக்ஸ்டாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுலேயும் எலிஃபண்ட் போட்டிருக்கோம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக மினிமலாக ரொம்ப நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கணுமோ ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்படி தான் 3/4 வந்து ஹேண்டு, ஒரு போட் நெக்ன்ற பாட் நெக் வச்சு ஒரு ரோப் வச்சு தைச்சிட்டேன், ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அக்கா. எனக்கு அளவுலாம் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் அவங்கக்கிட்ட நான் என்னுடைய அளவு ப்ளவுஸ் வந்து கொடுக்காமே எனக்கு அளவு எடுத்துட்டாங்க. அதனால் அவங்ககிட்டே தான் எனக்கு செட் ஆகிடுச்சு. இந்த saree அந்த ஒயிட் ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த கலர் எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு 4 saree தான். இது வந்து நம்ம டக்குன்னு எங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனு, டக்குன்னு ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நார்மலாக என்கிட்ட வந்து ஒரே நிமிஷம் எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகுமே. எனக்கு இந்த கிளாஸ் பேங்கிள் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த க்ரீனும் இந்த ரெட்டும், ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த மேட்சாக பேங்கிள்ஸ்லாம் போடுறாங்களா அந்த மாதிரியும் போடலாம். பட் வந்து இது எல்லாத்துக்குமே பேர் பண்ணிக்கலாம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள்ஸ் இது, க்ரீன் அண்ட் ரெட், ஓகேங்களா? இதுதான் நான் வந்து saree கட்டினா யூஸ் பண்ணலான்னு வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த saree முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரேப் saree. இதுவும் கிரேப் saree தான். மைசூர் சில்க் saree சொல்லுவாங்க. எனக்கு saree நேம்ஸ்லாம் தெரியாது, பட் வந்து கிளாத் பார்த்தா நான் வாங்கினேன், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து எங்கள் மம்மி எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதெல்லாம். இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ், ஓகேங்களா? பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டு. இந்த குத்துறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்ட்டுங்க, ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ப்ரைஸே. இந்த கலர் வந்து ரெஸ்ட் ஆரஞ்சு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ வந்து இந்த ஆரஞ்சுமே நல்லாவே மூவ் ஆகுது. அதுக்காக இது வாங்கினேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இது சேம் ப்ளவுஸ் தான், ஓகேங்களா? ஒரே கலர் தான். இதுவும் அப்படி தான். நான் சிம்பிள் ப்ளவுஸ் தான், சிம்பிளாக தைச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு வேர் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு saree கட்டணுன்னா சூப்பராக இருக்கும். இதுவுமே நான் எங்கன்னா கோவிலுக்கு எங்கன்னா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு இந்த கலர். பார்த்தோன்னே தெரியும் இது கண்டிப்பாக வந்து இந்த saree பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இன்ஸ்டாவில் எந்த அளவுக்கு ஃபேமஸாக போயிருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட் காட்டன் saree தான் இது, மல் காட்டன் சொல்லுவாங்களே அந்த டைப் இது. இந்த கலர் வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த கோவிலுக்கு இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திருவிழாலாம் வருது, சரி நம்ம அதுக்கெலாம் கட்டலான்ட்டு இதை தைச்சேன், ஓகேங்களா? எந்த அளவுக்கு சாஃப்டாக தெரியுமாங்க. ஆக்சுவலாக ஒரு saree நான் வேர் பண்ணிட்டேன்,
அதனால் இந்த சாரீ வந்து இந்த கலர் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. எல்லோ வித் இதில் வந்து க்ரீன் பார்டரும் என்ன ப்ளூ தெரியல, ப்ளூ கலர் ஓகேங்களா பார்டர். இதுக்கு வந்து கரை வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, அப்படியே சுற்றி வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சாரீ வேர் பண்ணுறோன்னு நம்மளுக்கு ஃபீல் கொடுக்காது ஓகேங்களா. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா போட் நெக். இது பேக் ஓகேங்களா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணேன். எல்லாத்துக்குமே 3/4 ஹேண்டு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி போட் நெக் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எலகண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வேர் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக லுக்காக இருக்கும். வீட்டில் எப்படி ஒன்றா இருக்கலாம், நம்மள யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கோம். பட் வெளியே போனால் அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல. லாஸ்ட்டு இதுவும் ரொம்ப ட்ரெண்டிங் சாரீ, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு இந்த கலர் ஆக்சுவலாக இந்த கலர் நான் ஆர்டர் பண்ணல. நான் வந்து ஒரு மாதிரி பிங்க்கில் வந்து ஆனியன் பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் இந்த டைப்பில் நான் ஆர்டர் பண்ணேன். அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா நான் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அப்புறம் நான் இந்த பீகாக் கலர் வந்து சூஸ் பண்ணேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு க்ரீன்லேயே ஆக்சுவலாக, ஆனால் நான் இது சூஸ் பண்ணேன். இதுக்குமே சேம் ப்ளவுஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, டூயல் அப்படியே ப்ளூ ஷேடு வந்து டூயலாக தெரியுது. உங்களுக்கு கட்டினாதான், இதெல்லாம் கட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். வேர் பண்ணாதான் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருக்கணும் ஆனால் நல்லா எலகண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா பேக்கில் வந்து இப்படி தான் அந்த ஸ்கேலப் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லேயுமே ஸ்கேலப் மாடல் தான். இது ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. சிம்பிளாக இருந்தாலுமே எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே நாட்டு வைப்பேன். அது வந்து என்னுடைய சாரீஸ். நான் சாரீ கட்டணும்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. என்றைக்குனா சாரீ கட்டி அப்படிலாம் யூடியூப்பில் நம்ம வந்து விளாக் போட்டிருந்தா நம்ம சேனல் எங்கேயோ போயிருக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்கனால அந்த ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு, அதனால் வந்து நம்ம யூனிஃபார்மில் தான் நம்ம விளாக் போட முடியுது. எங்கன்னா வெளியே போகிறோமே ஷாப்பிங் இருந்தால் அந்த வேர் பண்ணின்னு போகலாம். இதுக்கப்புறம் வீக்லி நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து சாரீ கட்டவும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஊருக்கு போகணும், பெங்களூருக்குலாம் போகணுனால சாரீ கட்ட முடியல. நான் நாளைக்கு ஃப்ரைடே கண்டிப்பாக இதில் எந்த சாரீ கட்டட்டும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் இதில் ஒரு சாரீ வந்து நாளைக்கு கட்டுறேன், நாளைக்கு வேர் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ரொம்ப நாளாக வந்து நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சாரீ வீடியோ ஜுவல்லரி வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்காக தான் நான் என்னுடைய சாரீ பர்சனலாக நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். உங்களுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வெறும் மாய்ஸ்சரைசர் தான் போட்டேன். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டனால நல்லா மெல்ட் ஆகி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது எந்த சாரீ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஒன்றுன்னா. இது நல்லா இருக்கா? இதெல்லாம் வந்து ப்ளவுஸோடு வருது. இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. 4 சாரியுமே என்னுடைய ஃபேவரெட். இந்த ப்ரௌன்லாம் வச்சுக்கோங்க, நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக கட்டணும். ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, டார்க் ப்ரௌன் இது. அவ்வளோதான். இந்த இப்போ பர்ச்சேஸ் பண்ணது ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாமே இன்ஸ்டாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்சனலாக இது என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த சேரீலாம் வாங்கணுன்னா எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு எதுனா இதுக்கான மேட்சிங் இயரிங்லாம் வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் காட்டணுமா சொல்லுங்கள், நான் தனியாக காட்டுறேன், தனி வ்ளாக்லேயே காட்டுறேன். இது லென்த்தாக போகுது வீடியோ. காலையிலேருந்து ஒர்க் முடிச்சாச்சு. எனக்கு இதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரித்வின் தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அவர் கூட. ஏன்னா நான் எழுந்து வந்துடுவேன் தூக்கத்திலே. அதனால் அவன் தூங்கின பிறகு நம்ம வந்து பூஜை சாமான்லாம் விளக்கி வைக்கணும். அதை முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிடலாம், குட்டி பசங்க வரத்துக்கு முன்னாடி தொடச்சிடலாம் அப்படின்ட்டு. இவனும் தூங்குவோம் ஒரு 2 hours வந்து. அதுக்குள்ளேயே என்னுடைய ஒர்க்கெலாம் நான் முடிச்சிருவேன். ஈவினிங் வந்து பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரைடே அப்படியே விளக்கேற்ற வேண்டியது தான். சிம்பிள் தான். ஹேர் வாஷ் வந்து இன்றைக்கி நான் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாதம் வடித்து அந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணி ஷாம்பு மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன். பட் வந்து இன்றைக்கி நான் மறந்துட்டு இருக்கேன். நான் வந்து குக்கர்லேயே செஞ்சல, அதனால் சாதம் வடித்த தண்ணி இல்லை. சரி, நாளைக்கு ஃப்ரைடேனால நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து உடம்புக்கு மட்டும் குளிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.